வணக்கம். நான் தான் குபேந்திரன், மாண்புமிகு மனிதன் சேனலோட பேசுகிறேன். நம்ம டெய்லி நிஃப்டியை பற்றி ப்ரீ மார்க்கெட், போஸ்ட் மார்க்கெட் வீடியோ போடுறோம். அது இல்லாமல் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை டெக்னிக்கல் டிஸ்கஷனுங்கிற பேரில் நம்ம நிஃப்டியில் எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு சொல்லி பயிற்சி அளிக்கிறோம். இந்த பயிற்சி முழுவதும் இலவசமானது தான். என்னை வாட்ஸ்அப்புக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஞாயிற்றுக்கிழமை துபாய் டைம் காலையில் மணி 9 மணிக்கு, இந்தியா டைம் 10:30 மணிக்கு தொடங்கும். 1 மணி அல்லது 1:30 மணிக்கு நேரம் இந்த கிளாஸ் நடக்கும். குறிப்பிட்டு சொல்லணும்னா இதில் ஒவ்வொரு விஷயங்களை பற்றி நம்ம தெளிவாக இதை விளக்கமாகவும் நம்ம நண்பர்களுக்கு புரிகிற மாதிரியும் நல்லா சொல்லிக் கொடுக்க முடியும். அதை நான் செயல்படுத்திகிட்ருக்கிறேன். நம்மளோட டெக்னிக்கல் டிஸ்கஷனில் கலந்துக்கிட்ட பல நண்பர்கள் தினமும் 1000, 2000, சில பேர் 5000 கூட சம்பாதிக்கிறாங்க இலவசமாக. அவங்களுக்கு அப்பப்போ சந்தேகம் வரும்போது என்னை தனிப்பட்ட முறையில் கேட்பாங்க. நான் அவங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். உடனே கொடுக்கலனாலும் கொஞ்சம் லேட்டாக கொடுப்பேன். அது மாதிரி உங்களுக்கும் கற்றுக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா, உண்மையிலேயே உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அப்போது நம்ம இன்றைக்கி ப்ரீ மார்க்கெட்டில் நடந்துச்சு அப்படிங்கிறத உள்ளே போய் நம்ம பார்ப்போம். இன்றைக்கி நிஃப்டி வழக்கம் போல் அதே டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கிறான். எப்போது ஞாபகம் வருவாங்கிறது தெரியல. ஏன்னா நேற்று ஒரு 200-220 பாயிண்ட்டு, இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 200 பாயிண்ட்டு. ஸோ 400 பாயிண்ட்டு ஒரு 2 நாளில் காலி பண்ணிட்டாங்க நிஃப்டியை. இப்படியே டெய்லி 200 வச்சு போனோன்னா எங்கே போய் முடிக்க போகணும்னு தெரியல. வந்து மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் வந்து பேரிஸில் தான் இருக்குது. சரியா, அமெரிக்காவில் ஒரு கேஸ் ஒன்று தீர்மானம் வரல. ஸோ அந்த கேஸ் தீர்மானம் வந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சில முடிவுகள் நடக்கும். ட்ரம்ப் ஒரு பக்கம் குண்டை போட்டு இருக்கிறாரு. அது இந்தியாவுக்கு சாதகமாக எதுவுமே இல்லை. ரஷ்யன் குரூட் ஆயில் வாங்குறவங்களுக்கு 500% டேக்ஸ் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. ஸோ அதனால் என்னவோ தெரியல, நம்மளோட மார்க்கெட் ரொம்ப பயந்து போயிருக்கு. ஸோ நம்ம வழக்கம் போல் நிஃப்டியில் இப்போது நம்ம டே கேண்டில் வைப்போம். டே கேண்டில் வச்சோன்னா பாருங்கள், இப்போ அவங்க நம்ம இங்கே இந்த ட்ரெண்ட் லைன்னு இங்கே வந்துட்டாங்க. இங்கே நம்ம வந்து கிராஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தோம். சரியா, ஆல்மோஸ்ட்டு ஆஸ் பர் நம்ம டெக்னிக்கல் டிஸ்கஷன் படி நான் நேற்றுக்கும் சொல்லியிருந்தேன், இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிட்டான்னா நிஃப்டி ஃபர்தராக கீழே வருவான். எது வரைக்கும் வருவான், இதை ஃபஸ்ட்டு சப்போர்ட் சொல்லியிருந்தேன். இனி அடுத்த செகண்ட் சப்போர்ட்டு, தேர்ட் சப்போர்ட்டு போட்டு வச்சிட்டோம். இந்த 3 சப்போர்ட்டும் போட்டு வச்சிட்டோம். இந்த 3 சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணிட்டாங்கன்னா 4th சப்போர்ட்டாக இதுதான் இருக்குது. இது வந்து கடைசி ஆயுதம் 24,580ங்கிறது. ஸோ இப்படி ஒரு படிப்படியாக அவன் வந்து உடச்சி கீழே வருவான். இது ஏதாவது ஒரு இடத்துல அவன் சப்போர்ட் எடுத்துட்டான்னா நிஃப்டி மீண்டும் அவன் பழைய ஹைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது, பிரகாசமாக இருக்குது. நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மேலே போனால் நம்ம கால் ஆப்ஷன் எடுக்க போகிறோம், கீழே வந்தால் புட் ஆப்ஷன் எடுக்க போகிறோம். அது எங்கே என்ட்ரி எடுக்கணும், எங்கே எக்ஸிட் எடுக்கணுங்கிறது தான் வந்து நம்மளோட பயிற்சி வகுப்பு சொல்லித்தரோம். விருப்பமுள்ள நண்பர்கள் நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளலாம். இதை நம்ம 4 ஹவர் வைக்கும்போது பாருங்கள், அவன் தெளிவாக அவனுடைய ஸ்டேஜில் கரெக்டாக வந்துட்டுருக்கிறான். ஸோ இதுக்கப்புறம் இது அடுத்த ஒரு எந்த ஸ்டேஜில் போய் ரிவர்ஸ் எடுப்பாங்கிறத யாராலையுமே சொல்ல முடியாது. அப்படி சொல்கிறவங்க போய் தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிட்டான்னா நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டு போயிட்டு அடுத்த வருவான். இந்த சப்போர்ட்டில் பிரேக் பண்ணி மேலே போகலைன்னா நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டு இது வரும். இதுவும் பிரேக் பண்ண முடியலன்னா அடுத்த சப்போர்ட்டு இங்கே வரும். இங்கே டெஃபினெட்லி திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ஸ்ட்ரைட்டாக ஒரே லைனாக மேலே போகாது. எப்படி இறங்கினானோ அதே மாதிரி தான் மேலே போவான். தெரியுதுங்களா? இந்த ட்ரெண்டிங் வச்சுட்டு மேலே போகிற சான்ஸ் இருக்குது. இந்த டோட்டலும் சொல்ல முடியாது. வர பிப்ரவரியில் பட்ஜெட்டில் மேலே போகிறது சான்சஸ் இருக்குது. எதையுமே நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. ஒரு அனுமானம் அல்லது இப்படி நடக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியும். டெக்னிக்கல் படி மார்க்கெட் மேலே தான் போகணும். ஆனால் இப்போ வந்து நடக்கிறது ஒரு ஆர்டிஃபிஷியல் கரெக்ஷன் தான் நான் சொல்லுவேன். வந்து ஏன்னா மோடிங்கிற ஒரு தனி பிம்பம் கிடையாது. ட்ரம்ப்புங்கிற ஒரு மோசமான ஒரு ஆட்சியாளரால் தான் இந்த மாதிரியான ஒரு உலகத்துக்கே இந்த பிரச்சனை இருக்குது. இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, உலக பங்கு சந்தைகள் பலதும் வந்து சிக்கலாக தான் இருக்குது. ஸோ இந்த சூழ்நிலையில் நம்ம வந்து ட்ரேடிங் அதை பண்ணி தான் நம்ம தினசரி நம்ம லாபத்தை எடுக்க முடியும். ஸோ நம்ம 5 மினிட்ஸில் வச்சுக்குவோம். 5 மினிட்ஸில் வச்சுக்கும் போது என்ன நடந்திருக்கு மார்க்கெட்டில் அன்றைக்கி பார்த்திங்கன்னா, தெளிவான எங்கேயுமே வந்துட்டு உங்களுக்கு அவன் மேலே போகிறதுக்கான வாய்ப்பை எங்கேயுமே கொடுக்கல. சரிங்களா? பாருங்கள், இங்கே தான் ஒரு சின்ன ஒரு
மேலே போகிற மாதிரி வரும். இது எஸ்டர்டே ஹை. இந்த எஸ்டர்டே ஹைக்கு மேலே போயிட்டு அங்கேருந்து ஒரு லோ கொடுத்தான், சின்ன மேலே போனான், கீழே வந்தான், திரும்பி மேலே போனான், திரும்பி கீழே வந்தான், திரும்ப மேலே போனான், திரும்பி கீழே வந்தான். இவ்வளோ தான் இந்த ஒரு ஸ்டேஜும். எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, இன்னும் கொஞ்சம் பெருசாக வைக்கிறேன், உங்களுக்கு அப்போ நல்லா புரிய வரும். இதை நீங்கள் கரெக்டாக அனலைஸ் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் நல்லா சம்பாதிக்கலாம். சரியா? மார்க்கெட்டுங்கிறது ஒரு அற்புதமான அமைப்பு என்னை பொறுத்த வரைக்கும். யார் நல்லா படிக்கிறீங்களோ அவங்க நல்லா சம்பாதிக்க முடியும். சரிங்களா? இங்கே படிக்கிறதுல தான் இருக்கிறது உங்களுடைய திறமை. இவ்வளோதான். இங்கே அருமையான புட் ஆப்ஷன் என்ட்ரி, இங்கே எக்ஸிட்டு. ஸோ இங்கே ஒரு புட் ஆப்ஷன் என்ட்ரி, இங்கே எக்ஸிட்டோ ட்ரையலோ நீங்கள் பண்ணியிருக்கலாம். பட் எக்ஸிட் எடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பி எக்ஸிட். ஸோ இந்த மாதிரி இந்த ரெண்டு ஜோன், நீங்கள் இங்கே வந்து ஒரு 1000 மினிமம் 1000க்கு நீங்கள் கேப்சர் பண்ணிக்கலாம். மினிமம் 1000 சம்பாதிக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இந்த இடத்துல நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு 2000 மினிமம் நீங்கள் சம்பாதிச்சிருக்கலாம். அதை விட அதிகமாகவே சம்பாதிச்சிருக்கலாம். நீங்கள் மேலும் பயிற்சி நல்லா உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லணும்னா உங்களுக்கு சைக்காலஜிக்கலாக நல்லா ஸ்ட்ராங் மென்டாலிட்டி வேணும். இல்லைன்னா நீங்கள் லாபத்தை பார்த்தீங்கன்னா அவங்களால பொறுமையாக இருக்க முடியாது. பெரும்பாலான பேர் லாபம் வந்துச்சுன்னா உடனே அதை எக்ஸிட் பண்ணிடுவாங்க. நஷ்டம் வந்துச்சுன்னா ரொம்ப நேரம் தாக்கு பிடிச்சிருப்பாங்க. மனிதனோட சைக்காலஜி அப்படி தான் இருக்குது. மனிதர்களோட மிடில் கிளாஸ் மக்களோட சைக்காலஜி அப்படி தான் இருக்குது. ஸோ இந்த என்ட்ரி எப்படி நம்ம எடுக்கணும், எங்கே எக்ஸிட் ஆகணுங்கிறத நம்ம தெளிவாக பயிற்சி சொல்லி கொடுத்துருக்கோம். பொதுவெளியில் நம்ம எல்லா விஷயமும் சொல்ல முடியாது. இதே நம்ம 15 நிமிஷத்தில் வச்சுன்னு வச்சுங்களேன், தொடர்ந்து அவன் மார்க்கெட்டை பாருங்கள். எங்கேயுமே அவன் வந்து இங்கே ஒரு அப்பு கொடுத்துட்டு இந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு, சரிங்களா, அடுத்தது இங்கே ஒரு சின்ன ஒரு நிற்கலாம். ஸோ கரெக்டாக இந்த ஒரு பாயிண்ட், சரிங்களா. இதே அடுத்தது என்ன நடக்கும்னா, இன்னும் மேலே வச்சோம்னா இன்னும் ஒரு அப் டவுன் கொடுத்து, இப்போ இங்கே வந்தது இந்த இடத்துல சின்னது போயிட்டு இங்கே வந்துட்டு திரும்ப போயிட்டு திரும்ப இப்படி தான் போவோம், கீழே வந்துட்டுருப்போம். அன்லெஸ் ஏதோ குட் நியூஸ் வராத வரைக்கும் இப்படி தான் போகும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ்லேயும் இங்கே என்ட்ரி எடுக்கலாம், ஒவ்வொரு சப்போர்ட்லேயும் ஒரு என்ட்ரி எடுக்கலாம். அது எது வரைக்கும் டார்கெட் நம்ம போகும், எங்கே என்ட்ரி எடுக்கணுங்கிறது தான் நம்ம பயிற்சி வகுப்பில் தெளிவாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? இப்போது நம்ம இந்த ட்ரெண்ட் லைனை உடைச்சிட்டு அவன் கீழே வந்துட்டான். இந்த ட்ரெண்ட் லைனை உடைச்சிட்டு கீழே வந்ததுக்கப்புறம் அடுத்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இப்போ நம்ம ஃபிபனாச்சிங்கிற ஒரு டூல்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஃபிபனாச்சியோட நம்ம மெத்தட் தான் இங்கே போட்டு வச்சுருக்கோம். ஃபிபனாச்சி யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். கரெக்டாக நீங்கள் அதை வரைய தெரிஞ்சுன்னா உங்களுக்கு அதோட லெவல்ஸ் கிடைக்கும். தப்பாக வரைஞ்சிங்கன்னா தப்பாக காட்டும். சேம், அது ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி தான். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ, நீங்கள் சரியாக சொன்னீங்கன்னா சரியான பதில் கிடைக்கும், நீங்கள் தப்பாக சொன்னால் தப்பான பதில். ஸோ ஒவ்வொரு டூலையும் நீங்கள் எப்படி பயன்படுத்தணும், அது எந்தெந்த இடத்துல எப்படி பயன்படுத்தணுங்கிறதெல்லாம் நான் தெளிவாக என்னோடய பயிற்சி சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். ஸோ அதனால் சொல்கிறேன், நீங்கள் பயிற்சி எடுத்துக்கங்க. பயிற்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பயனடைங்க. என்ன உங்களோட சின்ன ஒரு வேண்டுகோள், எல்லோரும் நீங்கள் ஜெயிக்கணுங்கிறது தான் என் ஆசை. சரிங்களா? சைக்காலஜிக்கலாக நம்ம இந்த நிஃப்டியோட இந்த சப்ஜெக்டில் தெளிவாக உங்களுக்கு புரியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன், ஃபைனலாக இந்த பாட்டம் வரைக்கும் அடிச்சு தான் மேலே போவான்னு நான் நினைக்கிறேன். தெரியல, ஒரு குட் நியூஸ் வராத வரைக்கும் நம்ம அதை சொல்ல முடியாது. ஸோ இதே நம்ம வந்துட்டு இந்த சார்ட்டை நம்ம ப்ரீமியம் சார்ட்டை போய் பார்க்கலாம், காட்டுறோம். இப்போ இன்றைக்கி குரூடாயில் நான் வந்துட்டு அதே போல் குரூடாயிலும் கொடுத்தேன். இன்றைக்கி குரூடாயிலும் நான் உங்களுக்கு பயிற்சி கொடுத்துட்ருக்குறேன். இதை பற்றி உங்களுக்கு மக்களுக்கு வந்து நான் வந்து இன்றைக்கி கால்ஸ் சொல்லிக் கொடுத்தேன், எங்கே என்ட்ரி எடுக்கணும்னு சொல்லிக் கொடுத்தேன் நான் வந்து. ஏன்னா அவங்க கேட்பாங்க, அவங்க எடுக்கிற இடம் சரியானு சொல்லிட்டு அதுக்கு சில மெத்தட் இருக்குது. அதை பயன்படுத்தி இன்றைக்கி நம்ம நண்பர்கள் வந்து 2000 வரைக்கும் சம்பாதிச்சாங்க. பகலில் காலைல 9:15 3 மணி 4 மணி வரைக்கும் நீங்கள் இண்டெக்ஸில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் நேரத்தில் நைட்டு 10 மணி வரைக்கும் இருக்கும் கமோடிட்டி சண்டை. உங்களுக்கு நல்ல கான்ஃபிடென்ட் இருந்துச்சுன்னா, திறமை இருந்துச்சுன்னா, நீங்கள் கமோடிட்டி சந்தையிலையும் ஒரு 1000-2000 சம்பாதிக்கலாம். தினசரி வருமானத்தை ஒரு 2000-3000 வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு மார்க்கெட்டில் கொட்டி கிடக்கு. உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்க. வாய்ப்பு இல்லைன்னா நீங்கள் அதில் இறங்க போகிறதில்ல. ஏன்னா எப்போதுமே வாய்ப்பு இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை பயன்படுத்தணும். வாய்ப்பு இல்லாத நேரங்களில் வேடிக்கை தான் பார்க்கணும். பரவாயில்ல, ஒரு நாள் வாய்ப்பு கிடைக்கலன்னா அடுத்த நாள் வாய்ப்பு கிடைக்கும். அப்படி தான் போகணும் முடிஞ்சு. தினமும் நம்ம போய்ட்டு நம்ம பைசாவை நஷ்டப்படுத்தக்கூடாது. இப்படி நான் லெவல்ஸை நான் வந்து முன்னாடி உங்களுக்கு வரைஞ்சி கொடுத்துருப்பேன். நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் நான் மக்களுக்கு சொல்லுவேன். என்ட்ரி கிடச்சிச்சின்னா மட்டும்தான் சொல்லுவேன். நம்ம கொடுக்குற என்ட்ரிலேருந்து நீங்கள் எடுத்திங்கன்னா டெஃபினெட்லி உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் மினிமம் கிடைக்கும். மினிமம், அதிகபட்சங்கிறது உங்களுடைய ரிஸ்க்கு பொறுத்து ரிவார்டு கிடைக்கும். அவ்வளோதான். ஸோ நிறைய நேரம் சொல்லி உங்களை நான் இது குழப்ப விரும்பல. குரூடாயிலும் ஒரு அற்புதமான சப்போர்ட். சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே ஒரு சப்போர்ட்.
கரெக்டாக அவன் இங்கே கொடுத்தவன் இன்றைக்கி ஃபுல்லும், அதாவது கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு இன்றைக்கி. ஸோ இங்கே வந்து கரெக்டாக நம்ம என்ட்ரி கொடுத்தோம். இங்கே என்ட்ரி ஆக சொல்லி கொடுத்தோம். இந்த இடத்துல என்ட்ரி ஆகும்போது மக்கள் இப்போது அவங்க மேக்ஸிமம் ப்ராஃபிட் இஸ் அன்லிமிட்டட், எவ்வளோன்னு சொல்ல முடியாது. பட் என்ட்ரி மட்டும் தான் நமக்கு சொல்லுவோம். என்ட்ரி எடுத்திருப்பாங்க, நிச்சயம் அவங்க பயனடைஞ்சிருப்பாங்க. பயனடைஞ்சவங்க மெசேஜ் போட்டாங்க, சந்தோஷம். நீங்கள் மேலும் மேலும் பயனடைய வாழ்த்துக்கள். புதிய நண்பர்கள் யாருக்கும் ஆசை இருந்துச்சுன்னா, நான் உங்களுக்கு மானியத்தேனேன்னு சொல்லி கதையெல்லாம் சொல்ல விரும்பல. கிளாஸில் மட்டும்தான் நான் உங்களுக்கு உண்மையை சொல்ல முடியும். பொது வெளியில் இந்த இடங்களில் அதெல்லாம் சொல்ல முடியாது. சிபியோட சட்டத்தை நம்ம பயன்படுத்தி ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? குரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், இப்படி கமோடிட்டிலையும் சந்தையிலையும் நீங்கள் வியாபாரம் பண்ணலாம். 1 by 1 நம்ம தொடர்ந்துட்டுருக்கோம். ஸ்டாக்கும் எப்படி நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கிறதும் நம்ம இலவசமாக பயிற்சி கொடுக்குறோம். விருப்பம் உள்ள நண்பர்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல நம்ம சந்திப்போம்.